அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்சன் கம்பெனியோட எக்கோடேங் L8100 ஃபோட்டோ பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ஸ்டுடியோ மற்றும் ஜெராக்ஸ் கடைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பிரிண்டர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் தான். அதாவது பிரிண்டு, ஸ்கேன் மற்றும் காப்பியும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன் அண்டு ஐடி கார்டு பிரிண்டிங்கும் நீங்கள் இதில் அதாவது அடிஷ்னலாக ஒரு ட்ரே ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரிண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. நார்மலாக உங்களுக்கு கலர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு CYMK அதாவது 4 கலர் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் 6 கலர் இருக்கும். இந்த எப்சன் L8100 பயன்படுத்தியிருக்கிற இங்கே பொறுத்த வரைக்கும் குறைவான செலவில் அதிக பிரிண்ட் நீங்கள் பெற முடியும். இந்த பிரிண்டில் நீங்கள் ஐடி கார்டும் எடுத்துக்கலாம். கூடுதலாகவே ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கலர் பிரிண்ட் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எக்கோடேங் L8100 நல்ல தேர்வு அமையும். இது ஸ்டூடியோவுக்கு மட்டுமின்றி ஜெராக்ஸ் கடை மற்றும் பர்சனலாக டிசைன் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரிண்டர் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த பிரிண்டரோட வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் அல்லது 50,000 காப்பி எது முதல்ல முடிவடைதோ அதை அவங்க கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. கலர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிக்கடி இந்த பேப்பர் ஜம் இஷ்யூ வரும். அதுக்கு பார்த்திங்க மெயின்டெனன்ஸ் பாக்ஸு மற்றும் ட்ரே பிக்கப் ரோலர் நீங்களே மாற்றிக்கிற மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்சனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்பர் 1 பிரிண்டராக தேர்ந்துக்கிட்டு இருக்குது. சமீபமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதனால் 2 லட்சம் மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பிரிண்டர் மட்டும் ஜெராக்ஸ் மிஷின் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். சரியான தகவலை தர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.